விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது சரியாக 2 ஏக்கருங்க தோட்டம். சோளம் போட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து காய்ப்பு மரம் ஒரு 50 மரமாட்டம் வருதுங்க. ரோடு பேஸ் ஒரு 300 அடியாட்டு வருங்க. இது வந்து வாய்மூலை சைடில் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாரியம்மன் கோயில் வடக்கு பார்த்து இருக்குதுங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா மேற்கு திசை பார்த்து இருக்குது. ஊரடி தோட்டங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க வந்திருக்கிற தோட்டம் அந்த பஸ் ரூட்டுங்க. ரோடு பேஸ் வந்து பஸ் ரூட்டு. தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலைங்க. அந்த சத்தி ஜேகே அது பண்ணாரியம்மன் காலேஜ் இருக்குதுங்களா, அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இது தோட்டம் வந்து உள்ளே போய் பார்க்க முடியல. கம்பி வேலி போட்டிருக்குது, பூட்டி இருக்குது. ரோட்டிலேருந்து அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. காடு வந்து இதிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க, இந்த கம்பி வேலியிலிருந்து. பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு போட்டுக்கிறாங்க, சுளுக்காணி சோளக்கருது போட்டுக்கிறாங்க. கிணறு வந்து கூட்டு கிணறு தாங்க. ஏரியா வந்து தண்ணி ஏரியா தாங்க. அதனால் வந்து தண்ணி பிரச்சனை இல்லை. எல்லாம் சுற்றி ஆற்று தண்ணி பாயிற ஏரியா. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சைட்டு எல்லாம் ஊரடி தோட்டம். தோட்டம் நல்லா இருக்குதுங்க. மண் நல்லா இருக்குது. மண் வந்து வண்டல் மண் மாதிரி நல்லா விவசாயத்துக்கு உகந்த மண் தான். செம்மண் இல்லை. பாருங்க, வெள்ளாமை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. காடு வந்து ஒரே மட்டமாக இருக்குது. பஸ் ரூட் ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 அடின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 300 அடி வருங்க. 300 அடி ரோடு பேஸு. இது வரைக்குங்க ரோடு பேஸு. விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 1,10,00,000 சொல்கிறாங்க. குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென்னை மரம் ஒரு 50 மரம் வருங்க, காய்ப்பு மரம். பக்கத்துலேயே சைட்டுங்க. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.